வணக்கம். நம்ம இப்போ ஆண்ட்ராய்டில் எப்படி ஒரு மெசேஞ்சர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க இருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே இன்பில்ட் மெசேஜஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போது இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்களாகவே ஒரு ப்ரோக்ராமேட்டிக்காக மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் சிம்பிள் மெத்தட்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு எடிட் டெக்ஸ்ட்டுக்கும் பட்டனுக்கும் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்குவீங்க, அதாவது ஆப்ஜெக்ட். நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்டில் உங்கள் மொபைல் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவீங்க. அந்த மொபைல் நம்பரை டெக்ஸ்ட்டாக கெட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். அதற்கடுத்ததாக இன்டென்ட்க்கும் பெண்டிங் இன்டென்ட்க்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அதே போல் எஸ்எம்எஸ் மேனேஜருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்ததாக சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக அந்த மெசேஜை நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண எஸ்எம்எஸ் மேனேஜருக்கான ஆப்ஜெக்ட் மூலமாக தான் இந்த சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜை இன்வோக் பண்ணுவோம். மெசேஜ் சென்ட் ஆன பிறகு ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஜென்ரலாக நம்ம இன்பில்ட் மெசேஞ்சர் அப்ளிகேஷன்ஸ் இது மூலமாக தான் ஒர்க் ஆகும். நம்ம என்ன ஒரு இன்புட் கொடுத்தாலும் அதை டெக்ஸ்ட்டாக தான் கெட் பண்ணணும். அதையே தான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி இன்டென்ட் அண்ட் பெண்டிங் இன்ஸ்டன்ஸை கெட் பண்ணி அப்புறம் எஸ்எம்எஸ் மேனேஜரோட இன்ஸ்டன்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட், இது மூலமாக நம்ம சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜை கால் பண்ணி நம்ம மெசேஜ் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு சென்ட் ஆகிடுது. நம்ம இந்த அப்ளிகேஷன்லேயே ஃபஸ்ட்டு சென்ட் எஸ்எம்எஸ்க்கு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ண போகிறோம். ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த பட்டன்ஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதற்கு அடுத்ததாக இன்டென்ட் அண்ட் பெண்டிங் இன்டென்ட்ஸ், அதற்கான ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இன்டென்ட்டில் அப்ளிகேஷனுடைய கான்டெக்ஸ்ட்டை கெட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம கரண்ட் கிளாஸ், அதாவது மெயின் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸை மென்ஷன் பண்ணுவோம். அதை தொடர்ந்து பெண்டிங் இன்டென்ட், அதில் அப்ளிகேஷன் கான்டென்ட்ஸை கெட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஃபைல், நியூ, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட், மெசேஞ்சர், நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ இதான் நம்ம ஆக்டிவிட்டி main.xml ஃபைல். இதில் ஒரு எடிட் டெக்ஸ்ட் நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். அதை தொடர்ந்து இன்னொரு எடிட் டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி நான் ட்ராப் பண்ணுறேன். அதற்கு கீழே ஒரு பட்டன், சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு நான் டெக்ஸ்ட் அசைன் பண்ணுறேன். அந்த பட்டனுக்கு கண்ட்ரோலை செலுத்தி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேட்டிவ் லேயரில் எஸ் அப்படின்ற ஒரு லெட்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு, அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்போ மேனிஃபெஸ்ட் ஃபைலில் பெர்மிஷன் அக்வைர் பண்ணணும். எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிறதுக்கு பெர்மிஷன், எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கும் பெர்மிஷன் கெயின் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு நேம், ஆண்ட்ராய்டு பெர்மிஷன் சென்ட் எஸ்எம்எஸ், users permission, Android name, Android permission read SMS. இப்போ அந்த கோடை நீட்டாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா, இதில் நெசசரி ஃபைல்ஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும், அதாவது அந்த கிளாஸ் ஃபைல்ஸ். இம்போர்ட் android dot app dot star, import android dot widget dot star, import android dot content dot star. நம்ம இன்டென்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இம்போர்ட் பண்ணலாம். அடுத்ததாக எஸ்எம்எஸ் மேனேஜர் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் ஆண்ட்ராய்ட் டாட் டெலஃபோனி மேனேஜர், import android dot view dot on click listener,
மெயின் ஆக்டிவிட்டி கிளாஸ்க்குள்ளே எடிட் டெக்ஸ்ட்டுக்கு 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். மொபைல் நம்பர், மெசேஜ். ஆன் கிரியேட் மெத்தட்குள்ளே மொபைல் நம்பரை நம்ம டைப் காஸ்ட் பண்ணலாம். எடிட் டெக்ஸ்ட், find view by id or dot id dot edit text 1 message equals edit text, find view by id or dot id dot edit text 2 send sms so equals send sms ஒரு பட்டன். ஸோ எடிட் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பட்டன் டைப் பண்ணிக்கலாம். பட்டன் find view by id or dot id dot button 1. இப்போ அந்த பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணலாம். send sms dot set on click listener new on click listener. ஸோ அந்த மொபைல் நம்பரை டெக்ஸ்ட்டாக கெட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். string number equals mobile number dot get text dot to string. அடுத்து நம்ம டைப் பண்ணுற மெசேஜையும் டெக்ஸ்ட்டாக கெட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணலாம். மெசேஜ் டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் to string. அடுத்ததாக இன்டென்ட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். intent equals new intent get application context comma main activity dot class. அடுத்ததாக பெண்டிங் இன்டென்ட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் pending intent dot get activity get application context 0 comma flags 0 செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எஸ்எம்எஸ் மேனேஜருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் மேனேஜர், அதோடைய ஆப்ஜெக்ட் நேம் எஸ்எம்எஸ் மேனேஜர் டாட் கெட் டிஃபால்ட். நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டை வச்சு சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணலாம். ஸோ டெஸ்டினேஷன் அட்ரஸ், அதாவது அதை மொபைல் நம்பர், நம்ம சென்ட் பண்ண வேண்டிய மெசேஜ், டெலிவரி இன்டென்ட் தான் நல் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேரியபிள்ஸ் நான் ஏற்கனவே NOMSGன்னு செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை தான் இதில் பாஸ் பண்ணணும், இல்லைனா எரர் வந்துடும். இதை நீங்கள் பார்க்கலாம். மொபைல் நம்பர், சென்ட் மெசேஜ். ஸோ மொபைல் நம்பர், மெசேஜ், சென்ட் எஸ்எம்எஸ் இதெல்லாம் வந்து அந்த எடிட்டிங்ஸ் பட்டன்ஸ்க்கான ஆப்ஜெக்ட்ஸ்.
toast.makeText. ஸோ toast நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். Your message has been sent successfully. toast duration செட் பண்ணலாம். toast dot length long show. Control A, Control Shift F அழுத்தி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணியாச்சு. ஸோ நான் ஒரு நம்பர் ரேண்டமாக அடிக்கிறேன். ஸோ மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். சென்ட் மெசேஜ், யுவர் மெசேஜ் ஹஸ் பின் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. அடுத்ததாக அந்த ஆக்டிவிட்டி இன்னொன்று ரீஃப்ரெஷ் ஆகி வந்திருக்குது. நீங்கள் இதில் உங்களுடைய நேமை கூட எம்பர்ட் பண்ணிக்கலாம் டோஸ்ட் நோட்டிஃபிகேஷனில். ஸோ இன்னும் கொஞ்சம் கேட்சியாக இருக்கும். இன்னொரு ரன் பண்ணுறேன். ஸோ நம்பர் இன்புட் பண்ணிடலாம். send SMS. Ronnie, your message has been sent successfully. ஸோ இப்படி தான் வந்து எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி ஒரு மெசேஜ் ப்ரோக்ராமேட்டிக்காக அனுப்புறது அப்படின்னு பார்த்தோம். இந்த நெசசரி லைப்ரரி ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணணும். அதை தொடர்ந்து மெயின் ஆக்டிவிட்டி கிளாஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். எடிட் டெக்ஸ்ட் பட்டனுக்கு நெசசரி வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். அதற்கப்புறம் அதை நம்ம டைப் காஸ்ட் பண்ணி ஐடியோட ரெஃபர் பண்ணணும். அப்புறம் அந்த பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணணும். அந்த ஆன் கிளிக் மெத்தடில் நம்ம டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணணும். அதை தொடர்ந்து இன்டென்ட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அது மெயின் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸை ரெஃபர் பண்ணுது. அதை தொடர்ந்து பெண்டிங் இன்டென்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதற்கப்புறமா எஸ்எம்எஸ் மேனேஜருக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அது மூலமாக தான் நம்ம டிஃபால்ட் ஸ்டேட்டை கெட் பண்ணுறோம். அதற்கப்புறமா சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் ஆப்ஷன்ஸ் மூலமாக மெத்தட் மூலமாக நம்ம மெசேஜை சென்ட் பண்ணுறோம். அதற்கு அந்த மொபைல் நம்பர், அந்த மெசேஜ், பெண்டிங் இன்டென்ட் உடைய ஆப்ஜெக்ட் இதெல்லாம் பாஸ் பண்ணுறோம். டெலிவரி இன்டென்ட் நல்லுன்னு செட் பண்ணிக்கிறோம். அப்புறம் எஸ்எம்எஸ் மேனேஜருக்கு நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட், எஸ்எம்எஸ் ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆகுது. ஸோ அந்த இதை கால் பண்ணுறப்ப தான் சென்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். எப்படி எஸ்எம்எஸை ப்ரோக்ராமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறது, சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன். அந்த இன்புட்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணேன். இன்டென்ட் அண்ட் பெண்டிங் இன்டென்ட் இன்ஸ்டன்ஸை கெட் பண்ணேன். அதுக்கப்புறம் சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் மெத்தடை கால் பண்ணேன். எஸ்எம்எஸ் மேனேஜர் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மெசேஜ் சென்ட் ஆனே டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணேன். ஸோ இப்போ நான் ஒரு மொபைல் நம்பர் டைப் பண்ணி அதை கீழே ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு இந்த மெசேஜ் சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு கொடுத்தா சென்ட் ஆகும். உங்களுக்கு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். நன்றி.